வணக்கம். வணக்கம். நீங்கள் என்ன சாதனை செஞ்சதுக்காக உங்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க? வள்ளி கும்மி, கிராமிய கலைஞான பாரம்பரியமிக்க வள்ளி கும்மியை 60 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்ததுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போது பத்மஸ்ரீ வாங்கணும் அப்படின்னாக்கா ஒருத்தர் என்ன பண்ணுங்க? ஏதாவது ஒரு சாதனையாளர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு பத்மஸ்ரீ அரசாங்கத்திலேருந்து வாங்கணும் அப்படின்னாக்கா அவங்க என்னென்ன பண்ணியிருக்கணும்? இப்போ எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் நாம் இந்த 60 ஆண்டு காலத்தில் எத்தனை இடத்துல எங்கெங்கெல்லாம் நம்ம கலை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோமோ அதுக்குண்டான ஆதாரங்களை தேர்வு செய்து பாதுகாத்து வச்சுருந்தா அந்த தேர்வின் அடிப்படையில், அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த பத்மஸ்ரீ விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கே அனுப்பி வைக்கணுங்க? எல்லாமே அது அரசு, மத்திய அரசு எப்போ அறிவிக்கிறதோ அந்த பத்திரிக்கைகள் வெளியிடும்போது அதை பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டு அதாவது என்ன சொல்லுதோ, அன்றைக்கி என்ன சொல்லுறதோ அதைப்படி நாம் அது எல்லாம் சொல்லி அனுப்பணும். அந்த ஆதாரங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு கிடைச்ச கலைமாமணி விருதை பற்றி சொல்லுங்கள். நம்ம கலைமாமணி நாம் தமிழ்நாட்டு அளவில் செஞ்சதுக்கு இதே மாதிரி தான் எல்லா ஊர்களையும் எந்த ஆதாரங்களை அடிப்படையில் தான் எங்களுக்கு கலைமாமணி விருதும் கொடுத்தாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2 குழந்தைங்க, 1 பையன் 1 பொண்ணு. உங்கள் பொண்ணு பசங்களுக்கெல்லாம் இந்த கலையை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? பையன் நல்லா சொல்லி கொடுத்தான், ஆனால் அவர் இப்போ மறைஞ்சிட்டார். அவர் இல்லை அப்படிங்களா? ஓ, அதனால் பொண்ணு தான் இருக்குது. பொண்ணுக்கிட்ட ஏதோ அப்போ பின்பாட்டு பாடுறதுக்கு எப்போ சொல்லிட்டுருக்கேன். உங்கள் நிகழ்ச்சிகள்லாம் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குங்களா? தொலைக்காட்சிகளில் செஞ்சுருக்கோம். முதல்ல செஞ்சது ராஜ் டிவியில் செஞ்சோம் 96. அதுக்கப்புறம் இங்கே கோவையில் மத்திய அரசு கோவையில் பொதுகையை ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு 3 நிகழ்ச்சிகள் நடத்திருக்கேன். என்னுடைய பேட்டியை நம் விருந்தினர் என்ற தலைப்பில் ஒரு பேட்டியும் கொடுத்துருக்கேன். இல்லை தினமலர் பத்திரிக்கை, இந்து பத்திரிக்கை, நமது மேட்டுப்பாளையம் போன்ற பத்திரிகைகளில், தாமரை போன்ற பத்திரிகைகளில் என்னுடைய பேட்டிகள் பிரசுரிச்சிருக்காங்க. இது இந்த வாழ்க்கை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்களா? போதும், இதே வாழ்க்கை போதும். எளிமையான வாழ்க்கை, கடினமான உழைப்பு, இயற்கையான சூழலில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் நினச்சது சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்குங்களா? சாதிச்சதுன்னு சொல்ல முடியாது. இது நாம் இதெல்லாம் இப்போ தான் இது தெரியுது. நாம் பழகி ஆடும்போது, மக்களிடத்தில் செல்லும் போதெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் வாரிசுன்னு யாரையாவது நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்களா? வாரிசு எங்கள் பையன்தான், ஆனால் அவன் தவறிட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லா ஆற்றலும் உண்டு, ஆடவும் பாடவும் எல்லாம் திறமை இருந்தது. மாணவிகள் எத்தனை பேர் இருப்பாங்க உங்களுக்கு? எனக்கு மாணவிகள் 100 பேர் இருப்பாங்க. அப்படிங்களா? நம்ம ஊர் நடுநிலை பள்ளிகளில் குழந்தைகளில் 20 வருஷத்தில் ஒரு 100 குழந்தைக்கு மேலே சொல்லிக் கொடுத்துருக்கேன். பசங்க எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இன்றைக்கெல்லாம் அவங்க படித்து குடும்பஸ்தர்கள் ஆகிட்டாங்கல்ல. பத்மஸ்ரீ அப்படின்னா அதில் ஏதாவது அமௌண்ட்டு, ஏதாவது பணம் ஏதாவது கொடுப்பாங்களா? எப்படிங்க அது? அந்த விவரமெல்லாம் எனக்கு தெரியாது. அரசாங்கம் சொன்னால் தான் தெரியும். அப்படிங்களா? இன்னும் நீங்கள் வாங்கலை இல்லைங்களா? அதை பற்றி அந்த அனுபவமே கிடையாது. ஓ, இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. சரி, ஒரு இந்த நாட்டுடைய தலைமை அரசு அறிவிச்சிருக்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி, அவ்வளோதான். அப்படிங்களா? ஏன்னா நாமெல்லாம் அடிமட்ட எளிய வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க. அந்த கலையை பாதுகாத்துக்கு கொடுத்தது ஒரு நல்ல செய்தி, நல்ல காரியம். ஏன்னா அந்த கலை மேலும் பார்க்குறவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. திரைப்படங்களில் ஏதாவது இந்த மாதிரி கலை ஏதாவது சேர்த்திருக்காங்களாங்க? இந்த மாதிரி கலைகளை யாருமே அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யாருமே இல்லை. உதாரணத்துக்கு இன்றைக்கி நவீன காலத்தில் தொலைக்காட்சிகள் இருக்குது. ஆயிரக்கணக்கான தொலைக்காட்சிகளுக்கு தமிழ்நாடு மட்டும் 100 தொலைக்காட்சி மேலே இருக்கிறதாக சொல்கிறாங்க. அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலேயே பிரதான விழா பொங்கல் விழா 4 நாள் நடக்குது. எந்த தொலைக்காட்சியும், தனியார் தொலைக்காட்சிகளும் எங்களை போல எளிய மக்களுடைய கிராமிய பாரம்பரியமிக்க இந்த கலை வடிவங்களை வாய்ப்பு கொடுக்கறதே கிடையாது. அவருடைய நோக்கம் வேறு, கிராமிய கலையுடைய நோக்கம் வேறு. கிராமிய கலை தான் இந்த மண்ணில் தோன்றிய முதல் கலை வடிவம்.
நீங்கள் வளர்ந்து வர கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வளர்ந்து வரக்கூடிய கலைகளுக்கு இன்றைய இருக்கிற சூழ்நிலையில் அந்த பழைய வடிவத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கு தேவையான மக்களுக்கு தேவையான செய்திகளை பாடலாக எழுதி இதே வடிவத்தில் இதே இசைகளை போட்டு ஆடி பாடி அதுக்கு விளக்கம் சொல்லி மக்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை, இந்த கலைகள் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். எப்படி பழைய காலத்தில் கண்டுபிடிச்ச சக்கரம் இன்றைக்கும் தேவைப்படுது, நாளைக்கும் தேவைப்படும். அதே போல் இந்த கலை வடிவங்களும் மக்கள் இடத்துல நேருக்கு நேரம் சொல்லக்கூடிய வடிவம். மக்களுக்கு முன்னால் பக்கத்தில் கூடி நேருக்கு நேராக செயல்படக்கூடிய பாடக்கூடிய ஒரு பாடக்கூடிய ஆற்றல் இருந்தால் தான் அந்த சபையில் பாட முடியும். ஆடக்கூடிய திறமை இருக்கிறவங்க தான் ஆட முடியும். வேறு ஒருத்தர் ஆடுறது வாயை சிக்கிறதெல்லாம் இதில் முடியாது. அப்போ மனிதனுடைய முழுமையான ஆற்றலை மக்களிடத்தை எடுத்து சொல்வதும் மக்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை பாடல் வடிவில் கொடுக்கறதும் அதுக்கு அவர்களுடைய அமைதியாக இருக்கிறதுக்கு ஆடுவதும் பாடுவதும் எல்லாம் ஒன்றாக இணைச்சி அந்த கலை இன்றைக்கி புதிய புதிய சக்தி இப்போ சுற்றுச்சூழல் இருக்குது. இந்த சமுதாயத்தையே உலகத்தையே ஆட்டி படிக்கிற சுற்றுச்சூழல். அப்போ இந்த சுற்றுச்சூழலுக்கு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஒத்துழைச்சா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சமூக பிரச்சனைகளை இந்த கலை வடிவில் கொண்டு வந்து எல்லாரும் இளைய தலைமுறைக்கு சேர்த்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ எளிமையான வீட்டில் வாழ்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படிங்க? சந்தோஷமாக இருந்துச்சு? இது போதுங்க, எனக்கு இதே போதும். இந்த வாழ்க்கை இன்னும் எட்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு இதே போதும். ஒரு திருப்தியான வாழ்க்கை. ஆமாம், போதுங்க. இதுவரை வாழ்ந்தது நல்ல வாழ்க்கையாக தான் கருதுகிறேன். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்தில் எனக்கு அக்கா 2, தங்கச்சி 1, தம்பி 1, நான். ஆனால் இப்போ அக்கா 2 இல்லை, தம்பியும் இல்லை. நானும் எங்கள் தங்கச்சி மட்டும்தான் இருக்கோம். நாம் ஒரு குறு விவசாயி, அவ்வளோதான். அப்போ மண்ணில் பாடுபட்டுருக்கு. காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? காலைல 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருக்கோம். இப்போ வயசானதுனால 6 மணிக்கு தான் முடியுது. நைட்டு படுக்கும்போதுங்க? படுக்கும்போது எனக்கு 9 மணி ஆகிடும். 9 மணி. நீங்கள் படிப்பீங்களா? புக்கெல்லாம் படிப்பீங்க? நிறைய படிப்பேன், பத்திரிக்கை பார்ப்பேன். டிவியில் கூட இந்த விவாதங்கள் நடக்குங்கள்ல, ஆமாங்க, அந்த விவாதங்களை தொடர்ச்சியாக பார்ப்பேன், கேட்பேன். இந்த பத்மஸ்ரீ விருது வாங்கின பின்னால் யாராவது வந்து உங்களை பாராட்டியிருக்காங்களா? நிறைய பேர், கண்ணுக்கு தெரியாத அறிமுகமே இல்லாதவங்களெல்லாம் வந்து நம்மளுக்கு பாராட்டிட்டு தான் போகிறாங்க. விஐபிங்க யாராவது வந்து பாராட்டியிருக்காங்க? இது மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் வந்தார். எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வந்தாங்க. இன்னும் மற்ற பக்கத்தில் எம்பி சுப்ராயன் வந்திருந்தார். இப்படியெல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் வந்து வாழ்த்துட்டு போனாங்க. நம்ம வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொது அமைப்புகள் இருந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துட்டு போயிருக்காங்க. நம்ம ஜனங்கள், நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்து வாழ்த்துட்டு தான் இருக்குது. தினசரி வாழ்ந்துட்டு 2 பேர் 3 பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து இந்த விருதுக்கு இந்த மக்கள் இடத்துல இன்றைக்கி ஜனங்கள் வந்து என்னை பார்த்து சொல்லும்போது ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கிருக்குன்னு நினைக்கிறேன். கிராமிய கலைஞை என்ன இதுக்கு கூட பத்ம விருது கொடுக்குறாங்களா என்ற சிந்தனையை இந்த பத்ம விருது உருவாக்கியிருக்கு. உங்கள் பேருங்க? மா பத்திரப்பன். பத்மஸ்ரீ மா பத்திரப்பன். ஏற்கனவே கலைமாமணி வாங்கியிருக்கேன். கலைமாமணி யார் கையில் வாங்கியிருக்கீங்க? எடப்பாடி பழனிசாமி கையில். 21ஆம் வருடம். 2021 அவர் தான் கொடுத்தாரு. சரிங்க, பிஸியான நேரத்துலையும் எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம். நீங்கள் தூரத்திலிருந்து வந்து என்னை எளிமையான இந்த மனிதனை பார்த்து சில விவரங்களை கேட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கும் உங்கள் அமைப்புக்கும் நன்றிங்க ஐயா.
எப்படிங்க ஐயா நல்ல மனுஷனா? பேசும்போதே தெரிஞ்சிருங்க. இல்லை நீங்கள் தான் அவர் கூடயே வாழ்ந்துருக்கீங்க. ஆமாங்க. எப்படி கலைன்னு ஓடிட்டாருங்களா அல்லது எப்படி? இல்லை அதிகமாக கலைக்கு ஓடிடுவாங்க.